இவன் எதுக்கு போன் அடிக்கிறான்? ஹலோ, என்னடி? எதுக்கு? எந்த நேரமும் சண்டை தானே உங்க வீட்டுல? இப்போ அப்படியே லைன்லயே இரு, என் வீட்டுக்காரங்க தான் இருக்காரு, அவர் பேசுறத மட்டும் கேளு, ஓகேவா? எப்பா என்னப்ல? இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இன்னைக்கு நீ வந்து கிச்சன் பக்கமே போக மாட்டேன், எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க டான்ஸ் கிளாஸ் போயே தீரணுமா அப்படின்னு நான் கேட்டா என்ன அர்த்தம்? டான்ஸ் கிளாஸ்க்கு இன்னைக்கு வந்து லீவ் விட்டுருங்க, நீங்க நேரா இங்க வந்து என் கூட பேச்சு கொடுத்து தென் என்ன ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டி பொருள் காட்சி சயின்ஸ் சென்டர் இப்படி சுத்தி காட்டணும்னு அர்த்தம். கரெக்ட். எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிக்கவே இல்லைனாவா? வரும்போது நீங்க போண்டா பஜ்ஜி அப்புறம் இந்த பருப்பு வடை அப்புறம் கூடவே தேங்காய் சட்னி கட்டி சட்னி வச்சு கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடணும்னு அர்த்தம். எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நண்பர்களே. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரமோ 10 நாளோ அங்கிருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். எல்லாம் உங்க இஷ்டம் தான் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்? இதுல எதுவுமே என் இஷ்டப்படி நடக்காது, ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்றது நடக்காது அப்படின்னு அர்த்தம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கூட வந்து உட்காந்து அன்பா பேசி இங்க வீட்டுல நடக்கிற குறையெல்லாம் நீ சொல்லுவல்ல, அதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும்னு அர்த்தம். கேட்டுச்சா? இந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் புரியுற மாதிரி அவங்கள பழக்கி வைக்கணும். அப்புறம் எங்க சண்டை வரப்போகுது? ஆளும் இந்த நேரம் சண்டைய இங்க நானு அங்க எவன்னு தெரியலையே. எவ்வளோ உன் ஃப்ரெண்டாப்ல நீ அவள்கிட்ட விளக்கமா சொன்னாலாப்ல, அதெல்லாம் அவளுக்கு புரியாது இல்ல, அதனால நான் அவட்ட கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அவ விலாசம் கிடைக்குமா? விலாசம் விலாசம் நீ கொஞ்சம் போனை வை, ஒருத்தனை விளாச வேண்டியது. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்ச அலையறீங்கடா. நம்ம சொல்றது காலேஜ் பாய். ஒரே நிமிஷம், நான் கூப்பிடுறேன். ஏய், என்ன சொன்ன? காலேஜ் பாய்னு கூப்பிட்டேன். காலேஜ் பாயா? ஏன் காலேஜ் பாய்னு கூப்பிட்ட? இல்ல, நீ தாடி ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ல எல்லாருமே என்ன காலேஜ் பாய்னு கூப்பிடுறாங்களே, அதான் கூப்பிட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்குல்ல? காலேஜ் பாய் மாதிரி இருக்க அப்படியே தெரியுது. எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஓஹோ ஆமா, இப்ப நீ சொன்னதான் எனக்கே ஃபீல் ஆகுது. என்ன என்ன சொன்ன? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன்னு சொன்னேன்ப்பா. வெறும் தாடி எடுத்ததுக்கே நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன்னு நான் மீசை எடுத்துட்டுமா? ஐயோ வேணாம்ப்பா. ஓ ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சப்போஸ் நான் மீசை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஸ்கூல் பையன் மாதிரி இருப்பேன். அப்புறம் நான் திஷா தர ஸ்கூல்ல விட போகும்போது நீங்க 3 பேர் ஒரே ஸ்கூலான்னு கேட்டுருவாங்க. ஆனா மீசை எடுத்துன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் பிரச்சனை. ஏன் சொல்லு? ஏன்? நான் சின்ன பையன் மாதிரி தெரிவேன், நீ என்னோட பெரிய பொண்ணு மாதிரி தெரிவேன், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எதுக்குப்பா பிரச்சனை? நீ தான் எப்பவுமே அழகு. நீ தாடி எடுக்கிறியோ மீசை எடுக்கிறியோ எப்படி இருந்தாலுமே நீ அழகுதான்டா. புரிஞ்சா சரி. ஐயோ ஐயோ கருவா, எனக்கு ஆசையை பத்தியா? மனசு நோவ கூடாதுன்னு ஏதாவது எக்ஸ்ட்ராவா 2 வார்த்தை பேசினா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்